பீக் மேல் ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு சரியான கண்டென்ட் கொடுக்கறது தமிழ்நாடு பாலிடிக்ஸ் தான். அதுதான் உண்மை. டிவிகே வந்து ஜெயிச்சிரும், ஈஸியா வந்துரும் நினைச்சாங்க, நடக்கல. ஏடிஎம்கே டிஎம்கே வந்து டிவிகே வராது, நம்ம வின் பண்ணிடுவோம் நினைச்சாங்க, அது நடக்கல. மீடியா பர்சன்ஸ் எல்லாமே டிவிகே 20% வருங்க, ஒரு 10-15 சீட் வாங்கினா பெரிய விஷயங்க சொன்னாங்க, அதுவும் நடக்கல. ஒரு மாஸ் பீப்புள், பெரிய நம்பர் ஆஃப் பீப்புள் நினைச்சது எதுவுமே இந்த எலெக்ஷன்ல நடக்கல. இப்போ ஒரு இழுபறியா போயிட்டு இருக்குல்ல, அப்போ வந்து எல்லாரும் மூலியமா இப்படிதான் வேலை செய்யுது, எல்லாருக்குமே நான் நினைச்சது நடக்கலையே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ பார்க்கும்போதும் ஒருத்தர் அவ்வளவு இக்னோரண்டா இருக்காங்க. அதாவது 108 ஜெயிச்சிட்டாங்க, தனி பெரும்பான்மை கட்சின்னு சொன்னாலும் சில பேருக்கு ஒத்துக்க முடியல. தாவேக்காயினருக்கு வந்து கவர்னர் வந்து உங்களுக்கு பெரும்பான்மை தானே கேட்கிறாரு, 118 லெட்டர் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்சி அமைக்க கூப்பிட போறாரு, இதுல என்னங்க இருக்கு, அவங்களுக்கு வந்து ஒத்துக்க முடியல டிவிகே ஆளுங்களால. ஒண்ணு இந்த பக்கம் நில்லு, இல்ல இந்த பக்கம் நில்லு, நடுவில் நின்னா லாரி அடிச்சு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா, அந்த மாதிரி லாரி அடிச்சுட்டு போற நிலைமையில தான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இப்போ இருக்கு. ஆக்சுவலா ரிசல்ட் வந்து 4 நாள் தான் இருக்கு. நம்ம எல்லாரும் தான் கொஞ்சம் அவசரப்படுறோம்னு தோணுது. கொஞ்சம் பொறுமையா இருந்து பார்ப்போம்.